Hi guys, welcome back to my channel. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாரில் இருக்கிற மிக ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்டோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் காஃபி ஹவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ஃபுட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதிகம் கத்தார்லேயே வந்து. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்டோட அம்பாசிடரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கேரளா சூப்பர் ஸ்டார் மஞ்சு பாரியர்மான் தான். ஸோ இங்கே கூட பார்க்கலாம் நீங்கள், அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட வந்து டின்னர் சாப்பிட போகிறது ஒரு முக்கியமான கெஸ்ட் உண்டு. வாங்க நம்ம இப்போ உள்ள போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம கூட டின்னர் சாப்பிடுறது யாரும் வந்திருக்காங்கன்னா மேடம் அல்கா வந்திருக்காங்க. ஹாய் மேம், how are you? Hello. Okay, please tell about you. So welcome to Indian Coffee House. So we are a group of company called Can International Group of Company. We are basically into food and healthcare. So this is a pioneer food, like this is a part of a food and beverage section called Indian Coffee House. So we are in Qatar since 10 years and this is the 10th anniversary. Glad to have you here. Once again, welcome to Indian Coffee House. Thank you so much. Thank you so much. We love hosting you though. Yeah, okay, thanks. So இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வந்துட்டு ma'am, can you explain this? Sure. So these are some of the most special items of Indian Coffee House and the fast moving ones. அது பத்தி உங்களுக்கு நிறைய சொல்றதுக்கு நம்ம கூட நம்ம Indian Coffee House chef இருக்க மிஸ்டர் Hussein and also Indian Coffee House Dubai ஓட chef இருக்க மிஸ்டர் Sagar Singh. He is a restaurant manager at Dubai as well and he's a chef at Indian Coffee House Qatar. So we have them both. ரெண்டு பேரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னது எப்படி why this is special and all. Over to you, chef. So இப்போ நம்ம ஆர்டர் பண்ண இது பேர் என்னது? இது தில்ரூபா சீக் கபாப் ആണ്. ஓகே. சோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பாப்போம். சரி அண்ணா. ஓகே. இது மீட் தானா இது? எல்லா சிக்கன் இருக்கு சார். நல்ல சிக்கன் ஒரு மூணு ஃப்ளேவரும் மூணு டைப் டேஸ்ட் இருக்கும். அப்படியே. ஆமா. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நல்லா வெந்து போயிருக்குது. இது எப்படி செய்யறது நீங்க அது? இது சிக்கனை நல்லா மேரினேஷன் பண்ணிட்டு இது ஃபினிஷிங் சாப் ചെയ്തിട്ട് ജിഞ്ചർ garlic എല്ലാം നമുക്ക് മസാല ഉണ്ട്. നമ്മൾ ഇന്ത്യൻ സ്പൈസ് എല്ലാം മിക്സ് பண்ணிட்டு அது தந்தூரியில இது நமக்கு சுட்டது அது ரெடி பண்ணணும். இதனால கொஞ்சம் மைனஸ் போடணும். மைனஸ் போட்டுட்டு இது நல்லா இருக்கு, நல்ல சாப்பாடு. ஜஸ்ட் ட்ரை பண்ணனும். ஓகே, I will try. Just little bit mayonnaise and that tight. இத பாத்தீங்கன்னா சொன்னா சாஃப்ட்டா கூட இருக்குது. நல்ல டேஸ்டியா இருக்குது. நல்ல ஜம்மியா இருக்குது. നമ്മൾ നെക്സ്റ്റ് ആണ് ഇത് കോട്ടൺ സ്റ്റൈൽ ഫിഷ് മസാല. ആക്ച്വലി ഇത് കേരളാസ് ഒത്തന്റിക് ഡിഷസ് ആണ് ഇത്. ഇത് നമ്മളെ ഐസിഎസിലെ നമ്മളെ കേരള സ്പൈസ് എല്ലാം മിക്സ് பண்ணிட்டு ഇത് നമ്മൾ റെഡി ആക്കിയത്. ഓക്കേ. അപ്പോൾ ഇതിനകത്തും നമ്മളെ പൊറോട്ടയും കേരള പൊറോട്ട ആൻഡ് ഫിഷ് காம்பினேஷன் சாப்பிடும்போது பரோட்டா அண்ட் ஃபிஷ் பயங்கர காம்பினேஷன் சார். ஜஸ்ட் ஒரு ட்ரை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த கேரளா பரோட்டான்றது ஒரு வேற லெவல் பரோட்டா. அது செம்ம சூப்பராக இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் கல்ஃபில் கேரளா பரோட்டா தான் பெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிரேவியோட தென் ஃபிஷ் அது இது கிங் ஃபிஷ் இருக்குது சார். கிங் ஃபிஷ்ஷோட சேர்த்து தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். നമുക്ക് കേരള പൊറോട്ട ഉണ്ട് ആൻഡ് തന്തൂർ റൊട്ടി ഉണ്ട്. തന്തൂർ റൊട്ടിനെ നമുക്ക് ഇത് ഭയങ്കര കോമ്പിനേഷൻ ആയിരിക്കും. அப்படியா? എല്ലാ ആൾക്കും നമുക്ക് സാപ്പാട് പറ്റുമ്പോൾ തന്തൂർ റൊട്ടി അത് மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சாஃப்டாக இருக்குது. நல்லா வேகி இருக்குது. சாரி. அதே மாதிரி இதுக்கு என்னென்ன கிரேவி என்னென்ன போடுவீங்க? நல்ல டேஸ்டியாக இருக்குது. എല്ലാം ആക്ച്വലി ഇതെല്ലാം ഫുള്ളി ഒത്തന്റിക് ആണ്. ഇതിനകത്ത് നമുക്ക് എല്ലാ സ്പൈസ് ആണ്, ഹോൾ ഇന്ത്യൻ സ്പൈസ് ആണ്. ഇത് മിക്സ് பண்ணும். അതിനകത്ത് ഓണിയൻസ്, ടൊമാറ്റോസ് and tamarind, everything is here sir. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபிஷ்க்கு நல்லா ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆனது அது கிங் ஃபிஷ். அது கிங் ஃபிஷ் நமக்கு டைரக்ட்லி குக் ചെയ്യാது. குக் பண்ணிட்டு அது ரெடி பண்ணது. அப்போ ரொட்டியும் பரோட்டையும் எந்த ஒருத்தனா சார் ஃபிஷ் பயங்கர சாஃப்ட் இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும் சார். ஜஸ்ட் ட்ரை பண்ணும்போது சார் வேற லெவல். ஜஸ்ட் ஒரு லிட்டில் விட்டு அந்த ஸ்பைசியும் இதில் ஜாஸ்தி இல்லை, ஆட் பண்ண இல்லை ஸ்பைசி. பட் வந்து அந்த கிங் ஃபிஷ் இருக்குல்ல, அதில் மனம் வந்து நல்ல ஒரு எடுக்குது, ஒரு வேறு லெவலில் தூக்கி விடுது. அதே மாதிரி இதில் போட்டு கிரேவி வந்து வேறு லெவல். ഇത് ആക്ച്വലി സാർ നമുക്ക് ഇത് സ്പൈസി സ്മോക്ക് ചിക്കൻ ആണ്. ഇത് സിസിലിന് നമുക്ക് സർവ് ചെയ്യാനുണ്ട്. ഇത് ബോൺലെസ് ചിക്കൻ இருக்கும் சார். ஓகே. நல்லா நல்ல ஃப்ரெஷ் ஜூசி சிக்கன் இருக்கும்.
நல்லா சாஸ் எல்லாம் சைனீஸ்ல நம்மள சாஸும் டொமேட்டோ சாஸ் அண்ட் ஒயிஸ்டர் சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒனியன் கேப்சிகம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்போ சார் ஜஸ்ட் ஒரு ட்ரை செய்ய ஒரு பீஸும் இப்போ எந்த லெவல் எது சாஃப்ட் இருக்கும் என்ன டேஸ்ட்டுங்கிற வரைக்கும் சார் சாப்பிட்டுட்டு ரெண்டு ஃபீட்பேக் தந்த மாதிரி சார் வேறு லெவலில் டேஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் காட்டுறேன், நல்லா ஜூஸியாக இருக்கு உள்ள சிக்கன், நல்லா வெந்திருக்கு வேகிரிக்குள்ள, வேறு லெவல். ஸ்பைசி என்னதே இல்லை. இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒயில் இல்லை, பட் இது ஜூஸியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி சார் നമ്മളെ എല്ലാ സാധനം മേക്കിംഗ് പറഞ്ഞാൽ അത് നമ്മളെ കളർ യൂസ് பண்ணிല്ല சார். எவ்ரிதிங் இஸ் நேச்சுரல். காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பேஸ்ட், ஹோல் சில்லி நம்மளே பாயில் பண்ணிட்டு அதே பேஸ்ட் ஆக்கி ரெடி பண்ணணும். கலர் ஒன்றத்திரி யூஸ் இல்லை சார். எவ்ரிதிங் ஒத்தென்டிக் அண்ட் நேச்சுரல் சார். ஹோல் கேரளா ஸ்பைஸோட நமக்கு இந்தியன் காஃபி ஹவுஸில் எல்லாம் இப்போ வரும்போது சார் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபிஷ்ஷும் சிக்கனும் எல்லாம். சரி மச்சா, இப்போ நம்ம ஆர்டர் பண்ண நண்டு கறி இருக்கு. ஓகே, நண்டு கறி என்று சொன்னாலே ஸ்ரீலங்கா தான் ஸ்பெஷல். சரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நண்டு கறி அடுத்தது கிரேவி வந்து வேற லெவல்ல இருக்குல்ல. அப்படியா? பாப்போம் கிரேவி அள்ளி வைப்போம். பார்க்கும்போது இந்த மனம் இருக்குல்ல, அள்ளி தூக்குது அப்படியே. நண்டு கறி, நண்டு பரோட்டா எப்படி இருக்கு ராமன் தெரியாது. நம்ம ஒரு மனம் வருதா? கிரேவி நான் சாப்பிடல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியல. லைட்டா காரம் அதிகம் வச்சான். இந்த கிரேவி எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரீம் இருக்கு தானே, இந்த கிரீம் போட்டு நல்லா உள்ள போட்டு உள்ள அப்படி வெந்திருக்கியா நல்லா சாப்பிட்டு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கலரை பார்க்கும் போதே ஒரு தூக்கலா இருக்குது. நன்றி, நல்லா வெந்திருக்கு மச்சான். நல்லா வெந்திருக்குல்ல சாமி. அது கலரை பார்த்தீங்களா, அப்படி தூக்கல் பார்த்தீங்களா? ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்பைசி இல்லை, சின்ன சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடலாம் தானே. நண்டு கறி சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தா நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்தா ஸ்பெஷல் நண்டு கறி நம்ம சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டாக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. நம்ம ஊர் ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே சீ ஃபுட் தான் ஸ்பெஷல். அப்போ மச்சான் நண்டு கறி என்றாலே ஸ்ரீலங்கா தான். அதுல யாரும் அடிக்க முடியாது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நிச்சயம் நல்லா இருக்கு. வேற லெவலில் நிச்சயம் நல்லா இருக்கு. கிரேவி எப்படி இருக்குது? கிரேவி, இந்த கிரேவி மச்சான் எஸ்பெஷலா அவங்களோட கிரேவி மசாலாவோட அந்த எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த மில்க் இருக்கு தானே, மில்க் கிரீம் மில்க் இந்த பன்னீர் அந்த மில்க் ஊற்றி ஆட் பண்ணிருக்காங்க இதுக்குள்ள. அது கொஞ்சம் தூக்கல் அரி கறியை தூக்கி விடுது. அது மன அது நல்லா அப்பைக்கும் நண்டு கறிக்கும் மச்சான். என்ன கிரேவி மச்சான், அது கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்டு கறி. அடுத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆப்பை வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷல், நண்டு கறி வந்து ஸ்ரீலங்கா ஸ்பெஷல். ரெண்டு காம்பினேஷன். ஆப்பை சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் நண்டு கறியோட. பட் முடிய வரணும். இப்போ நல்லா நண்டு சாப்பிடுறோம். எப்படி விருந்து பார்த்தீங்களா? பெரிய அவ்வளோ பெரிய இதில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா நோமலை வந்து எப்படி இருந்த மச்சான், இப்போ ஒரு 50 ரியால் ஒரு 60 ரியால் காசு இருந்தா சும்மா நோமலை 2 கறியும் எடுத்து பரோட்டாவும் மதுக்கு எடுத்து வந்து சாப்பிட்டு போகலாம். நண்டுக்கு தான் மச்சான் நல்லா தூக்குது மச்சான். அது நான் சாப்பிடல இந்த மாதிரி கத்தாரில் வந்து. நான் இது வரைக்கும் சாப்பிடல, வீடியோ காட்சி சொல்ல இல்லை. நான் வேறு லெவலில் இருக்கேன். அந்த கிரேவி வந்து ஓகே எடுது தானே, சூப்பராக இருக்கு. நண்டு வேற லெவலில் தூக்கி இல்லைதான். என்னண்டா
ருசி அள்ளுது. இது நம்ம அடுத்து அந்த ஸ்மோக் சிக்கன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது ஸ்மோக் சிக்கன் வைக்கக்குள்ள புகை எல்லாம் வந்தது, இப்போ புகை இல்லாமல் வாடி போய் கிடக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆப்ப நண்டு கறி. அப்ப ஆப்ப நண்டு கறி வேற லெவல். சொப்டாரி பார்த்தீங்களா? அது வந்த உடனே நம்ம சுட சுட சாப்பிட்றது வேற லெவல் இருக்குன்னா வரும்போது எப்படி ஆள் பறந்துட்டேன்னு சிக்கன் நல்ல டேஸ்ட் அடிக்குது. எல்லாமே நல்ல அரிக்கி. நல்ல நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு. ஈக்குவல். இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. மைனஸ் சாப்பிடுறது மாதிரி நான் கூப்பிட்டு கேட்டேன். கேட்டேன் கூப்பிட்டு இதுக்கு என்னது என்று மைனஸ் தான், அதுக்கு தான் வச்சிருக்கேங்க. அந்த ஆப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. கபாப் மச்சான் அது. கபாப் அதான் கபாப் மாதிரி ஒரு சாமான் தான் அது. கபாப் இது வேற லெவல் மச்சான். போதும் இன்னைக்கு வீடியோ. நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு. போதும் இன்னைக்கு வீடியோ. இங்கே கடைசி பையன் குடிச்சிடுவோம். உலகத்தையும் சாப்பிட்டு வீடியோ எடுத்தா ஒரு மணித்தளத்துக்கு அரை மணித்தளத்துக்கு மேலே போகும். சாப்பிடுவோம் வீடியோ. இப்போ நம்ம முடிக்க கூட எவ்வளோ கஷ்டமா இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்.